நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இந்த வாரத்திலே சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. சில ராசிக்காரர்களுக்கு இந்த பரிகாரம் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதில் முக்கியமாக 12 ராசிக்காரர்களுக்கும் எப்பயுமே திருமணங்கிறது நிறைய பேருக்கு தடையாக இருக்குது. இந்த திருமண தடை நீங்குவதற்கு எளிய பரிகாரத்தோடு இப்போ உங்களை நான் சந்திச்சிருக்கிறேன். இது ரொம்ப எளிமையான பரிகாரம், ரொம்ப கனமான பரிகாரங்கள்லாம் கிடையாது. உங்கள் பிரச்சனை திருமணம், எனக்கு கல்யாணம் நடக்கலைங்க, அதுதான் பிரச்சனை. எனக்கு கல்யாணம் நடந்துட்டுங்க, அதுதான் பிரச்சனை. பிரச்சனை கல்யாணம் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவர்கள் இந்த பதிவை கண்டிப்பாக பாருங்கள். அதுக்கு தான் தம்ப்நெயிலில் நாங்கள் கொடுத்துருக்கிறது கல்யாண பிரச்சனைக்கு தீர்வு, கல்யாண பிரச்சனைகளும் பரிகாரமும் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். இந்த கல்யாணமே ஒரு பிரச்சனையா? ஆமாங்க. ஏன்னா கடந்த காலங்களில் அப்பா அம்மாவோடு இருப்போம், கல்யாணத்துக்கு பிறகு கணவன் மனைவி இப்படி ஒரு உறவு. அப்போ அப்பா அம்மாவோடு நம்ம இருக்கும்போது பிரச்சனை இல்லாமல் இருந்தோமா? இல்லை, பிரச்சனையோடு தான் இருந்தோம். எல்லார் வீட்லேயுமே பாருங்கள், பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும், சீக்கிரமாக இந்த வீட்டை விட்டு முதல்ல கல்யாணம் பண்ணிட்டு போகணும்னு அவங்களே நினைக்க ஆரம்பிப்போம். இல்லை வீட்டை விட்டாவது வெளியில் போய் இங்கே தங்கி இருக்கணும்னு ஆசைப்படுவோம். முதல்ல நம்ம மனசுலே என்ன ஆகும்னா, ஒரு வீட்டில் இருக்கும்போது அந்த வீடு வேண்டான்னு மனசு வெறுக்க ஆரம்பிக்கும். இதுவே நமக்கு பெரிய மைனஸ். ஒரு உறவு வேண்டான்னு முதல்ல முடிவெடுக்கும், இதுவே பெரிய 2வது மைனஸ். இதெல்லாம் தாண்டி வேறு யாராவது நமக்கு ஒரு அன்பு கிடைக்காதான் நினைப்போம் பாருங்கள், அதுதான் பெரிய 3வது மைனஸ். அதுதான் மிகப்பெரிய மைனஸ். இந்த 3 மைனஸ் எல்லாம் யாருக்கு வருதோ அவங்களுக்கெல்லாம் திருமண வாழ்க்கையும் நல்லா இருக்காது, திருமணமும் நடக்காமல் இருக்குது. அப்போ இந்த மைனஸை முதல்ல ப்ளஸ் ஆக்கணும். முதல்ல என்னென்னா, நம்ம வீடு நமக்கு சொர்க்கமாக நம்ம முதல்ல நினைக்க ஆரம்பிக்கணும். கல்யாணம் ஆகலை, ஒரு வீட்டில் இருக்கிறோம், வீட்டில் அம்மா அப்பா ஏதோ தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, திட்டிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அவர்களை பெரிய விஷயமாக எடுத்துக்காமல் அதில் எத்தனை நிமிடங்களை நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை எடுத்துக்கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் பாசிட்டிவாக அவங்க பேசுகிறது பேசிட்டோம், அதில் எது நல்லதோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு கெட்டதை விட்டுடுவோம். எல்லாமே அவங்க பாசிட்டிவாக பேச முடியாது, அது அவங்களுடைய காலம். அப்போ அம்மா அப்பாவை விட்டு வெளியில் போகணுங்கிற எண்ணமே முதல்ல வரக்கூடாது. அடுத்தது வீட்டை விட்டு வெளியில் போகணுங்கிற எண்ணம் வரக்கூடாது. அந்த வீடு நமக்கு சொர்க்கமாக இருக்கணும், பக்கத்தில் இருக்கிற உறவுகள் சொர்க்கமாக நாம் நினைக்கணும், வேறு வழி இல்லை. அது சொர்க்கம் இல்லை என்றாலும் சொர்க்கமாக நினைக்க வேண்டும். அதுதான் முதல் ப்ளஸ் ஆக்கணும். அதை மைனஸ் ஆக்கும்போது என்ன ஆகுதுன்னா, மீண்டும் தப்பான ஒரு முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. நம்மளால் யோசிக்க முடியல. அம்மா அப்பா கொடுமைப்படுத்துகிறாங்கன்னே வச்சுப்போம், வார்த்தைகளில் ரொம்ப திட்டுறாங்கன்னே வச்சுப்போம், ரொம்ப வலி பெயின். அந்த நேரத்தில் உடனே இவர்களை விட ஒரு நல்லவர்கள் கிடைப்பாங்கன்னு நினைக்கிறோம் பாருங்கள், அதுதான் முதல்ல மைனஸ். இவர்களுடைய திட்டம் கூட நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் வாங்கிக்கலாம், அடுத்தவர்களுடைய திட்டம் வாங்கிறதுக்கு மனசு கூட ஏற்றுக்காது. சொல்லுவாங்கள்ல, இவனையெல்லாம் பேச விட்டுட்டோம் பார் அப்படின்வாங்க. அதுதான் கல்யாணத்தில் பெரும்பகுதி நடக்கும். இவளையெல்லாம் பேச விட்டோம் பார் அப்படின்னு. இவங்களே இந்த 2 பேருமே பேசியிருந்துருக்கலாம் அப்படின்னு. அதனால் முதல்ல இன்னொரு இடத்திற்கு தாவுவதற்கு எண்ணம் வர வேண்டாம். 2வது விஷயம், கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க நம்ம வீட்டு ரகசியத்தை இன்னொருத்தவங்களுக்கு சொல்லாதீங்க. எல்லார் வீட்லேயும் நிறைய ரகசியங்கள் இருக்குது, எல்லார் வீட்லேயுமே ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்குது, எல்லா கணவன் மனைவிக்குள்ளேயுமே ஒரு பிரச்சனை இருக்குது. எந்த கணவன் மனைவியும் முழுமையான திருப்தியோடு இல்லை. நீங்கள் யாரை வேணாலும் சொல்லலாம், நீங்கள் நடிகர்கள் நடிகைகளை சொல்லலாம், நீங்கள் வேறு பெரிய விஐபிகளை சொல்லலாம். எல்லார் வீட்லேயும் பிரச்சனை இருக்குது. எல்லார் வீடும் இருந்துன்னா கதவு இருக்கும், ஜன்னல் இருக்கும், கம்பி இருக்கும், மேற்கூரை இருக்கும், தரை இருக்கும், இருக்குமா? அதே மாதிரி தான் பிரச்சனையும் இருக்கும். அவனுக்கு ஏற்ற மாதிரி அவன் பிரச்சனை. சில பேர் கண்டுக்கிறான், சில பேர் கண்டுக்கலை. இப்போ நம்ம மட்டும்தான் பிரச்சனையில் சிக்கிட்டு இருக்குமே நினைக்கக்கூடாது. அதனால் அந்த கல்யாண வாழ்க்கை ஏண்டா செஞ்சேன், அந்த கல்யாணத்துலேருந்து முதல்ல எனக்கு விடுதலை கிடைக்கணுங்கிற எண்ணம் வந்துடக்கூடாது. இது மைனஸ். வந்துருச்சுன்னா அந்த எல்லையை அது போய் பாட்டும். சரி, ஒரு பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அதை நான் என்ன பண்ணலாம், எப்படி தீர்வு ஏற்படுத்திக்கலாம்? எனக்கு ஒன்று திருமணம் நடக்கலை, அந்த தோஷம் எப்படி நீங்கிறது? திருமணமே ஒரு தோஷமாக போயிட்டுங்க, அது எப்படி நீங்கிறது? இதுக்கு தான் பரிகாரம். இதுக்கு முதல்ல இந்த எண்ணங்களை கொண்டு வரணும்.
அப்போ கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு பிரச்சனையாக இருக்குது, சண்டையாக இருக்குது அப்படின்னா, ஒன்று எடுத்தோன்னு விலக போகிறேங்கிறத விட பிரச்சனையை தீர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம். ஜாதக ரீதியாக அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஜாதக ரீதியாக இல்லைங்க, நம்ம ஆளுங்கள் தான் பிரச்சனை அப்படின்னா, ஆட்களை விட்டுட்டு உங்கள் கணவன் மனைவி மட்டும் பேச ஆரம்பிக்கணும். இந்த கணவன் மனைவிக்குள்ளே இன்னொருத்தவங்க எப்போ உள்ளே வராங்களோ அப்பயே நமக்கு மன அழுத்தங்கள் வந்துடும். இன்னொருத்தவங்கள்ட்ட போகாதீங்க. அது நண்பர்களாக இருக்கட்டும், அது உறவினர்களாக இருக்கட்டும், உங்கள் ரகசியம் உங்கள் பிள்ளைகளுக்கு கூட தெரியாமல் இருப்பது தான் நல்லது. அப்போ தான் இதெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் அடுத்த கட்டத்துக்கு போகும். ஜோதிட ரீதியாக இப்போ வரும். திருமணம் நடக்கணுங்க அப்படின்னா, ஒரு திருமணம் ஏன் நடக்காமல் இருக்குன்னா, ஒரு ஜாதகத்தில் 7வது வீடுன்னு சொல்லுவாங்க. அதான் கல்யாணத்துக்குரிய வீடு. லக்னத்திலிருந்து 7வது வீடை எடுத்திங்கன்னா அது கல்யாணத்துக்குரிய வீடு. அதே மாதிரி இந்த 7வது இடத்துல இருக்கக்கூடிய கிரகம், லக்னத்திலேருந்து கவுண்ட் பண்ணிங்க, 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் திருமணத்தை கைகூட்ட செய்யும். அப்போ அந்த 7க்குரிய கிரகத்துடைய தசாபுத்தி அந்தரம், இந்த 7க்குரிய கிரகம் நடத்தும் காலத்தை அறிஞ்சு தான் அந்த கல்யாண பேச்சை ஆரம்பிக்கணும். அதுக்கு தான் கல்யாண பேச்சை ஆரம்பிக்கலாமான்னு கேட்பாங்க. நல்ல நேரத்தில் கல்யாண பேச்சு, அந்த 7க்குரியவனுடைய நேரத்தை அறிந்து கல்யாண பேச்சு ஆரம்பித்தா தடை இல்லாமல் கல்யாணம் முடியும். நம்ம கண்ட நேரத்தில் ஆரம்பித்தனா தான் கல்யாணம் நடக்க மாட்டேங்குது. அதுமாதிரி 7க்குரிய கிரகம் திருமண வீடாக இருக்கிறதுனால அது நல்ல கிரகமாக இருக்கணும். அந்த இடத்துல இருக்கிற கிரகம் நல்லாக இருக்கணும். அப்போ தான் திருமணம் தடையில்லாமல் இருக்கும். அங்கே 7க்குரியவனே சரியில்லைன்னா திருமணம் தடைப்படும். நல்லதை சீக்கிரம் கொடுக்க மாட்டான். அதேமாதிரி 7க்குரிய இடத்துல சுக்கிரனுக்கு முக்கிய பங்கு உண்டு. பொதுவாக கல்யாணனாலே சுக்கிரன் உண்டு. சுக்கிரன்ற கிரகம் தான் கல்யாணத்துக்குரிய கிரகம். அது முக்கிய பங்கு. அந்த சுக்கிரன் பார்த்திங்கன்னா கடகம், சிம்மம் ஆகிய வீட்டில் பார்த்திங்கன்னா பகையாக இருப்பார். கன்னிங்கிற வீட்டில் நீசமாக இருப்பார். அப்போ இது மாதிரி வகையில் பெற்ற சுக்கிரனுக்கு இது தோஷமாக ஏற்படும். நல்லா கவனிங்க. உங்கள் வீட்டுக்கு 7க்குரியவர் சுக்கிரன், 7ஆம் வீட்டில் சுக்கிரன் இருந்து அந்த 7வது வீட்டுக்கு அதிபதி அந்த சுக்கிரன் என்ன பண்ணிட்டார்னா, 7க்குரியவனாக இருந்தாலும் 7வது வீட்டில் சுக்கிரன் இருந்தாலும் நீங்கள் கடகம், சிம்மம், கன்னியாக இருந்தால் அது சுக்கிர திருமண தோஷமாக ஏற்படுத்தப்படும். அதேமாதிரி கடகத்தில், சிம்மத்தில், கன்னியில் சுக்கிரன் இருந்தாலும் திருமண தோஷமாக ஏற்படுத்தப்படும். எனவே இந்த தோஷங்கள்னால் இந்த 2 பேரும், இரு பாலினரும், கணவன் மனைவி, அதாவது ஆண் பெண் 2 பேரும் பார்த்திங்கன்னா இதை நீக்கணுன்னா சில பரிகாரங்களை செய்வது நல்லது. ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் தான் நான் சொல்கிறது. ஒரு 3 மாதங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ராகு காலம்னு சொல்லுவாங்க. வெள்ளிக்கிழமையில் ராகு காலம் வரும். அங்கே துர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த துர்க்கைக்கு வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கையை போய் வழிபாடு செய்து ஒரு நெய் தீபம் போட்டு வாங்க. இந்த நெய் தீபத்தை தொடர்ந்து ஒரு 27 வீக்ஸ் போடலாம். 27 வாரம், குறைந்தது 27 வாரம் தொடர்ந்து போடும்போது கண்டிப்பாக இதை தாண்டி எந்த பரிகாரமும் தேவையில்லை. நிச்சயமாக வெள்ளிக்கிழமைனா சுக்கிரவாரம் அப்படின்னு பேர். அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க, போதுமானது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில பேருக்கு இந்த 7க்குரிய அந்த கிரகம், வீட்டுக்குரிய கிரகம் பார்த்திங்கன்னா 3ஆம் வீட்டில் வந்ததுன்னா அது கலத்திர தோஷமாக மாறிடும். ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 7க்குரிய கிரகம் 3ஆவது வீட்டில் வந்து அது கலத்திர தோஷமாக வரும். அதே போல் லக்னத்துக்கு 7க்குரிய கிரகம் 5ஆம் வீட்டிற்கு வந்தாலும் கலத்திர தோஷம். 3, 7, 5 இருந்தாலும் கலத்திர தோஷம். அதுமாதிரி லக்னத்துக்கு 10க்குரிய கிரகம் 7க்கு வந்தாலும் கலத்திர தோஷம். நல்ல கவனிங்க. மீண்டும் கலத்திர தோஷத்தை எடுத்து சொல்கிறேன். லக்னத்துக்கு 7ஆம் வீட்டிற்குரிய கிரகம் 3ஆம் வீட்டில் வருமானால், லக்னத்திற்கு 7ஆம் வீட்டிற்குரிய கிரகம் 3ஆம் வீட்டுக்கு வருமானால் கலத்திர தோஷம். அதுமாதிரி லக்னத்துக்கு 7க்குரிய கிரகம் 5ஆம் வீட்டுக்கு வருமானாலும் கலத்திர தோஷம். லக்னத்துக்கு 10க்குரிய கிரகம் 7ஆம் வீட்டுக்கு வருதுனாலும் கலத்திர தோஷம். இந்த கலத்திர தோஷம் இருந்ததுன்னா அவங்களுக்கு இருதாரம் அப்படின்னு அர்த்தம். அதனால் ஒரு இருதாரம் அமைப்பு ஏற்படும். அதனால் திருமணங்கள் தடை ஏற்படும். இந்த திருமணத்தில் இந்த பிரச்சனை ஏற்படும். புரியுங்களா? 2 தாரம், அவ்வளோதான். இப்போ இந்த பரிகாரங்கள் செய்கிறதுக்கு என்ன பண்ணும்? சுமங்கலி பூஜை பண்ணுறது நல்லது. சுமங்கலிகளை பிரார்த்தனை பண்ணுறது, சுமங்கலி பூஜை பண்ணுறது நல்லது. செம்பருத்தின்னு சொல்லுவாங்க. செம்பருத்தி பூ அதை மாலை தொடுத்து வெள்ளிக்கிழமையில் அம்பாளுக்கு போட்டு ஒரு 27 செம்பருத்தி பூவை கொண்டு மாலை தொடுத்து அதை அம்பாளுக்கு போட்டு வழிபாடு பண்ணிங்கன்னா, அதை பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணால் இந்த பரிகாரங்கள்
உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒத்துமை ஏற்படும். கல்யாண வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது பிரிஞ்சு போக வேண்டிய கட்டாயம் எப்பெல்லாம் ஏற்படும் அப்படின்னா, சில குடும்பங்கள் இது நடக்குது. நிறைய பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக இருக்க வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படுது, தனித்து செயல்பட வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படுவது. கணவன் மனைவி லவ்வர்ஸ் பிரிஞ்சிடுறாங்க, காதலர்களால் சேர்ந்து வாழ முடியல, கல்யாணம் பண்ணிவிட்டு சேர்ந்து வாழ முடியல. இப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணணும், முருகப்பெருமானை, வள்ளி தெய்வானையோடு கொண்டு இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு செய்து நீங்கள் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த லவ்வர்ஸாக இருக்கட்டும், கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களாக இருக்கட்டும், கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஆனால் முற்றிலும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்கிற இன்னொரு பெண் அந்த இடத்துல உள்ளே வருவாங்க. அதனால தான் இந்த பிரச்சனைகள் ஏற்படும். ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த பொருளெலாம் நம்ம ஏதாவது கிஃப்ட் பண்ணுவோம், கணவன் மனைவிக்குள்ளே நிறைய பொருட்கள்லாம் கிஃப்ட் பண்ணுவோம் இல்லையா? அது மாதிரி இந்த கிஃப்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மனைவிக்கு பிடிக்காத விஷயத்தையோ கணவனுக்கு பிடிக்காத விஷயத்தையோ கிஃப்ட் பண்ணாதீங்க. அவங்களுக்கு பிடிக்குமான்னு அதை எதிர்பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்ததுக்காக ஓகே பண்ணிப்பாங்க. ஆனால் உண்மையிலே அது பிடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்து செய்யுங்க. அதே மாதிரி சில வீட்டில் சண்டை சச்சரவுகள் வருதுன்னா யாராவது உங்களுக்கு மந்திரம் மாந்திரிகங்கள் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுமாதிரி மந்திரம் மாந்திரிகங்கள் ஈடுபட்டிருக்காங்களான்னு ஜாதகத்தை ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டு அப்புறமா பலன் கொடுங்க. ஏன்னா சில நேரங்களில் நம்மளுடைய கிரகநிலைகள் என்ன பண்ணுது, நம்மளையே கொஞ்சம் திசை திருப்புது. நேர காலங்கள் சரியில்லாத போது, தசாபுத்திகள் சரியில்லாத போது நம்ம மனசை யாராவது மயக்கிறாங்க, நம்மளுடைய உறவுகளை பிரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதெல்லாம் இந்த காலத்தில் ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்குது. ஏன் இப்படி செய்கிறாங்கன்னு ஒன்றுமே சொல்ல முடியல. அதனால் இந்த திருமண வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்பட வேண்டியதாக இருந்ததுன்னா இந்த கலத்திர தோஷம் இருக்கான்னு முதல்ல ட்ரை பண்ணி அந்த கலத்திர தோஷத்துக்கு பரிகாரங்களை செஞ்சுக்கிங்க. அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு செய்வது உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ கொண்டு மாலை போட்டு அம்பாளை வழிபாடு பண்ணுங்கள், சிறப்பு ஏற்படும். இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். கல்யாணம் ஆகாதவங்க துர்க்கைக்கு விளக்கு போடுங்க, போதுமானது. வேறு பரிகாரங்கள் தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த முடிவுகளை வீட்டில் இந்தந்த முடிவுகள் நம்ம மனசை எடுத்துடக்கூடாதுங்கிறதுல தெளிவாருங்க. நல்ல முடிவுகளை எடுப்போம். கல்யாண வாழ்க்கையில் நிச்சயம் நல்ல மாற்றம் ஏற்படும். அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா சில ராசிகள் கவனமாக இருக்கணும். மேஷ ராசிக்காரர்களுக்குள் வீட்டுக்குள்ளே இன்னொருத்தவங்க வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால் மேஷ ராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி இன்னொருத்தவங்க நம்ம வீட்டில் வருவாங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்குள் இன்னொருத்தவர்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கன்னிராசிக்காரர்களுக்குள் இன்னொருத்தவங்க வருவதற்கு வாய்ப்பு ஏற்படும். அதே மாதிரி துளாராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இன்னொருத்தவர்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு ஏற்படும். கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இன்னொருத்தவர்கள் வருவதற்கான வாய்ப்பு ஏற்படும். ஸோ குடும்பத்தை பிரிப்பதற்கு இந்த இடத்துல யாராவது உள்ளே வருவாங்க. நீங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த ராசிக்காரர்கள். அதே மாதிரி இந்த கல்யாணமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிற இடத்துல முதல் இடத்துல இருக்கக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்கள், கடகராசிக்காரர்கள், விருச்சக ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்கள். ஆக இந்த ராசிக்காரர்கள் இந்த பரிகாரங்களை கல்யாணம் நடக்கிறதுக்காக சுக்கிர பகவானை வழிபாடு பண்ணுங்கள், நிச்சயம் நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.